ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையிலேயே இந்த நியூஸை கேட்டு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் தான். என்னை போலவே நம்ம பவித்ராவோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஷாக் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. எஸ், நம்மளோட பவித்ரா ஜனனி எப்போ சீரியலுக்கு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்க இந்த சூழ்நிலையில் நான் கொஞ்ச நாளைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் வரமாட்டேன், ஒரு 1 மந்த் லாங் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு புது வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்ட உடனே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கு. என்னோடய ரசிகர்களான நீங்கள் எல்லாருமே என்னை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை என்னோடய பிரதர் ஹேண்டில் பண்ணுவார். ஒரு சில ஸ்டோரிஸ், போஸ்ட்டு இதெல்லாம் போட வேண்டியிருக்கு, அதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு கால்ஸு, எந்த ஒரு வாட்ஸ்அப் அதே மாதிரி சோஷியல் மீடியா எதுலேயுமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்களாம். ஏதோ சம்திங் இருக்குது. என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூவிஸில் ஏதாவது கமிட் ஆகி நடிச்சிட்ருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் ஒர்க்காக போகும். அதனால் அவங்க ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு. ஆல்ரெடி நம்ம குமரன் தங்கராஜன் கூட அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சேம் இதே மாதிரி கொஞ்ச நாள் மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் என்னோடய அசிஸ்டண்ட் அந்த போஸ்டெல்லாம் ஷேர் பண்ணுறதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பவித்ரா ஜனனியும் சொல்லியிருக்காங்க. மேபி மூவி ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 மந்த் டைட் ஒர்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அப்டேட் நினைக்கிறேன். ஆனால் சீக்கிரமாகவே ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். 1 மந்த் சீக்கிரமாக ஓடி போயிடும். அதே மாதிரி அவங்களோட கம்பேக்கும் அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஷாக்காக இருந்துச்சா, இல்லை ஓகே பவி வளர்றாங்க வரட்டும் அப்படின்னு தோணுச்சா?